ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அருமையான விஷயம் மகாபாரதத்திலே நடந்த ஒரு சுவையான சம்பவம். வாருங்கள் செல்லலாம். மகாபாரதத்திலே கௌரவர்கள் எப்போதுமே பாண்டவர்களிடம் துவேஷம் கொண்டவர்களாக இருந்தனர். குறிப்பாக பீமனை பார்த்தாலே துரியோதனனுக்கு மாறாத வெறுப்பு. எப்போதுமே கெட்ட குணங்களும் தகாத சகவாசங்களும் கொண்டிருந்த துரியோதனனை பீமனுக்கும் பிடிக்காது. துரியோதனனும் பீமனும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் துரியோதனன். ஒரு நாள் பாண்டவர்களிடம் சென்ற துரியோதனன் நயமாக பேசி அவர்களை வனபோஜனத்துக்கு அழைத்தான். வனபோஜனம் என்றால் காட்டிலே அமர்ந்து உணவு உண்டு அன்றைய பொழுதை சுகமாக கழிப்பது. துரியோதனனின் தீய எண்ணம் தெரியாத பாண்டவர்கள் வனபோஜனத்துக்கு சென்றனர். பீமன் அதிகமாக உண்பவன் என்பதால் அவனிடம் சென்ற துரியோதனன், பீமா, உனக்கு தனியாக விருந்து தயாராக இருக்கிறது என்று சொல்லி அவனை தனியே அழைத்து சென்று விஷ மூலிகைகள் கலந்த உணவை கொடுத்து விட்டான். துரியோதனனின் சூது அறியாத பீமனும் அந்த உணவு முழுவதையும் உண்டு விட்டான். விஷ மூலிகைகள் கலந்த உணவை உண்ட காரணத்தினால் பீமன் மயங்கி விழுந்து விட்டான். துரியோதனனும் அவனுடைய தம்பிகளும் பீமனை காட்டு கொடிகளால் இறுக்கி பிடித்து கட்டி விஷப்பாம்புகள் நிறைந்த ஒரு மடுவுக்குள் தள்ளிவிட்டு விட்டனர். மடுவுக்குள் விழுந்த பீமனை அங்கிருந்த விஷப்பாம்புகளும் கடித்துவிடவே பீமன் மடிந்து போனான். துரியோதனனுடன் சென்ற தம்பி பீமன் நீண்ட நேரமாகியும் திரும்பாததை உணர்ந்த தர்மர் துரியோதனனிடம் சென்று, பீமன் எங்கே என்று கேட்டார். அவனும், பீமன் சாப்பிட்டு விட்டு உடனே திரும்பி விட்டானே என்று கூறிவிட்டான். வருத்தத்துடன் வீடு திரும்பிய தர்மர் நடந்த விஷயத்தை தன்னுடைய தாய் குந்தியிடம் கூறினார். மேற்கொண்டு என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆபத் பாந்தவனாகிய கண்ணனை நினைத்தனர். நினைத்ததும் நினைத்த மாத்திரத்தில் வந்துவிடும் கண்ணன் அவர்களுக்கு முன் தோன்றினார். அவர்களின் வருத்தத்துக்கு காரணமும் பீமன் இருக்கும் இடமும் கண்ணனுக்கு தெரிந்தது. உடனே ஒரு பாம்பு பிடாரனாக மாறிய கண்ணன் பீமன் தள்ளப்பட்டிருந்த மடுவின் அருகில் சென்றார். தன் கையில் இருந்த மகுடியை இசைத்தார். கண்ணனின் குடல் இசைக்கு இயற்கையே வசமாகும் என்றால் கண்ணனின் மகுடிக்கு பாம்புகள் மயங்காதா? மடுவில் இருந்த அத்தனை நாகங்களும் வெளியேறி கரைக்கு வந்து விட்டன. கண்ணனின் மகுடி இசையில் தங்களை மறந்து லயித்து இருந்தன. மடுவில் இருந்த அத்தனை பாம்புகளும் வெளியேறிய காரணத்தை கண்ட பாம்புகளின் அரசன் வாசுகி மடுவிலிருந்து வெளியே வந்து பார்த்தது. மகுடி இசைப்பவன் சாக்ஷாத் கண்ணபிரான் என்பதை புரிந்து கொண்ட வாசகி கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டதுடன் பீமனின் உடலை தீண்டிய அத்தனை பாம்புகளையும் பார்த்து பீமனின் இரத்தத்தில் உள்ள விஷத்தை உறிஞ்சி எடுக்கும்படி கட்டளையிட்டது. அப்படியே பாம்புகளும் பீமனின் இரத்தத்திலிருந்து விஷம் முழுவதையும் உறிஞ்சி எடுத்து விட்டனர். உறக்கத்திலிருந்து எழுவதைப் போல பீமன் எழுந்து கொண்டான். எதிரில் கண்ணன் இருப்பதை கண்டு வணங்கினான். கண்ணனை மறுபடியும் வணங்கிய வாசுகி பீமனின் உடலில் இருந்த மூலிகைகளின் விஷத்தன்மையும் பாம்புகளின் விஷமும் சேர்ந்து அவனுடைய உடலை வஜ்ரம் போல் ஆக்கிவிட்டது. இனி எந்த விஷமும் பீமனை தாக்காது என்று வரமும் கொடுத்தது. ஆக பீமனால் மகாபாரத யுத்தம் மிகப்பெரிய வெற்றியை பாண்டவர்கள் அடைய இந்த சந்தர்ப்பம் ஒரு காரணமாக அமைந்தது. நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்றே நாம் கருத வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன்.